இந்த வீடியோல நாம பார்க்க போறது அக்வாஃபோனிக்ஸ் என்ட்ரன்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் ஜுவாலஜி. அக்வாஃபோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அதாவது ஃபிஷ் வந்து வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வேஸ்ட்டை மைக்ரோப்ஸ் எல்லாம் டீகம்போஸ் பண்ணுது. ஸோ அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் டீகம்போஸ் பண்ணி உரமாக மாற்றுது. அந்த உரத்தில் வந்து இந்த பிளான்ட்ஸ் வளருது. ஸோ பிளான்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி வாட்டரை வந்து ஃபிஷ்ஷுக்கு திரும்ப அனுப்புது. ஸோ அக்வாஃபோனிக்ஸ்ன்னா பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வளர்க்குறோம் தண்ணியில். அதாவது அக்வாஃபோனிக்ஸ்னாவே என்னன்னா வாட்டரில் நம்ம ஃபிஷ் வளர்க்குறது ப்ளஸ் பிளான்ட்ஸை வளர்க்குறது வந்து ஹைட்ரோஃபைட்ஸ். இப்போ என்னென்னா இது ஒரு இன்டகிரேட்டட் ஒருங்கிணைஞ்சது. அதாவது அக்வாஃபோனிக்ஸும் ஹைட்ரோஃபோனிக்ஸும். இப்போ ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வேஸ்ட்டு டீகம்போஸ் பண்ணுறது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டீகம்போஸ் பண்ணி உரமாக மாற்றுதான். ஸோ அந்த உரம் வந்து பிளான்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. ஸோ பிளான்ட்ஸ் வந்து வாட்டரை ஃபில்டர் பண்ணி திரும்பவும் ஃபிஷ்ஷுக்கே கொடுக்குது. ஸோ இது ஒரு சைக்ளிக் மேனரில் நடக்குது. இது அக்வாஃபோனிக்ஸ் சைக்கிள்னு கூட சொல்லலாம். ஸோ அக்வாஃபோனிக்ஸ் இஸ் அ டெக்னிக் which is the combination of aquaculture and hydroponics. அதாவது அக்வாஃபோனிக்ஸ்னா என்னது? ஃபிஷ் க்ரோயிங். அக்வாகல்ச்சரோட காம்பினேஷன் சொல்லலாம் ஃபிஷ் க்ரோயிங். அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸையும் நம்ம வளர்க்குறோம். சாயில் இல்லாமல் வெறும் நியூட்ரியன்ஸ் வாட்டரில் போட்டு வளர்க்குறது தான் ஹைட்ரோஃபோனிக்ஸ். அக்வாஃபோனிக்ஸ் வந்து டாக்ஸிக் வாட்டர் ரன் ஆஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் அந்த மழை பெய்யுது, அது ஃப்ளட் ஆகுது. இப்போ நம்ம உரத்தை வந்து ஃபீல்டு நம்ம வந்து வயல்வெளியில் போடுறோம். அந்த உரம் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸ் ஆனது. ஸோ அது ரன் ஆஃப் ஆகிட்டு இப்போ மழை பெஞ்சது இல்லையா, ஃப்ளட் ஆகும்போது அதெல்லாம் எங்கே போய் சேருது? ஏரியில் போய் சேருது. அந்த ஏரியில் மீன்கள் எல்லாம் அதை சாப்பிட்டு அதை நாம் சாப்பிடும்போது நம்மளுக்கும் பிரச்சனை வருது. சில மீன்கள் இறந்தும் போயிடுது அங்கேயே. அதோட என்விரான்மெண்ட்டும் பாதிக்கப்படுது. ஸோ நம்மளுக்கு ஹெல்த்தியான மீன் கிடைக்கிறதுக்காக இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம் அக்வாஃபோனிக்ஸை. It also maintains ecosystem balance by recycling the waste and excretory products produced by the fish. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த வேஸ்ட்டை நம்ம அதாவது வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணி அதை திரும்பவும் பிளான்ஸ் மூலமாக திரும்பவும் இந்த ஃபிஷ் வந்து யூஸ் பண்ணிக்குது. ஸோ ரீசைக்ளிங் மெத்தடாகவும் இருக்குது. ஸோ இந்தியாவில் அக்வாஃபோனிக்ஸ் வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ப்ரைமரி மெத்தட் அக்வாஃபோனிக்ஸ் கார்டனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டீப் வாட்டர் கல்ச்சர். ஸோ டீப் வாட்டர் கல்ச்சர்னா ராஃப்ட் பேஸ்டு கல்ச்சர். அதாவது இது ஒரு பந்தல் மாதிரி போட்டு அங்கங்கே ஹோல்ஸில் பிளான்ஸை வளர்த்துருக்காங்க வாட்டரில். இப்போ நம்ம இதை படிக்கலாம் டீட்டெயிலாக. ஸோ இந்த மெத்தடில் வந்து ராஃப்ட் ஃப்ளோட்ஸ் இன் த வாட்டர். ஃப்ளோட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பந்தல் மாதிரி போட்டு அதை தண்ணியில் மிதக்க விடுறாங்க. அதுதான் ராஃப்ட் கல்ச்சர். ஸோ இங்கே பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ். இப்போ ஹோல்குள்ளே தானே வச்சுருக்கோம், ராஃப்டில் ஹோல்குள்ளே தான் பிளான்ஸை நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இந்த மெத்தட் வந்து லார்ஜ் கமர்ஷியல் ஸ்கேல் சிஸ்டம் ரொம்ப பெரிய லெவலில் செய்யலாம். அதுதான் இங்கே டயக்ராமே வந்து பெரிய லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது நிறைய ஏரியாவில் நம்ம நிறைய அதாவது ஓஷன் அந்த பேக் வாட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எஸ்டூரிஸ், அந்த இடத்துலலாம் கூட இது நம்ம வளர வைக்கலாம் இந்த ராஃப்ட் கல்ச்சர் மூலமாக பிளான்ஸில். ஓகே, ஒரு ரிவர் பேஸ்டு அந்த மாதிரி இடத்துலையும் கொண்டு வரலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து ஃபாஸ்ட்டாக பிளான்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மீடியா பேஸ்டு. ஸோ மீடியா பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸை ஒரு இன்னட் பிளான்டிங் மீடியம், அதாவது கிளே பெல்லட்ஸோ இல்லை ஷெல்ஸோ இந்த மாதிரி கண்டிஷன், அதாவது ஒரு பெல்லட்ஸ்குள்ளே ஒரு மீடியா பேஸ்டு கண்டிஷனில் வளர வைக்கிறது தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ஹோமுக்கு அப்ளிகபிள். இது ஒரு கம்பேக்டாக இருக்கு இல்லையா, நம்ம மாடி தோட்டம் அங்கேயும் பண்ணலாம், வீட்லேயும் பண்ண முடியும். இது ஒரு ஹாபியாக கூட செய்யலாம். ஹாபியானா பார்த்திங்கன்னா கீழே வந்து அக்வாகல்ச்சர் அதாவது அக்வாஃபோனிக்ஸ், மேலே வந்து ஒரு செடிங்க பிளான்ஸை வளர வைக்கலாம். இது வந்து வீடு லெவல் அதாவது ஸ்மால் ஸ்கேலில் பண்ணலாம் ஹாபியாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் பிளான்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ் வர பிளான்ஸு, இப்போ தக்காளி அந்த மாதிரி, அப்புறமா கீரை வகைகள், லீஃபி க்ரீன் பிளான்ஸு, ஹெர்ப்ஸு அந்த மாதிரி பிளான்ஸை நம்ம வளர வைக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து மீன், மேலே வந்து செடி. இப்போ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பெல்லட்ஸ் அதெல்லாம் வந்து, அதாவது இந்த மீன் போடுற அந்த இது இருக்கு இல்லையா, வேஸ்ட்டை வந்து
ரீசைக்கிள் பண்ணி செடிங்களுக்கு உரமாக கொடுக்குறோம். செடிங்கள் ஃபில்டர் பண்ண வாட்டரை நம்மளுக்கு மீனுக்கு கொடுக்குது. இது ஒரு இன்டெகிரேட்டட் கல்ச்சர். இது மீடியா பேஸ்டு தான். மீடியானா நம்ம உரத்தை யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் நியூட்ரியன்ஸை லிக்விட் மாதிரி யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக்கா. இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் ரிச்சை ஒரு பிவிசி பைப் மூலமாக, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிவிசி பைப் மூலமாக அனுப்புறது. அங்கங்கே ஓட்டை அந்த ஹோல்ஸ் போட்டு செடிங்களை வளர வைக்கிற ஒரு பிவிசி பைப்பில் நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக்கா. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ட்ரஃபுக்குள்ளே பிவிசி பைப்ஸ், இங்கே ட்ரஃப் மாதிரி ஒரு பெரிய ட்ரஃபுக்குள்ளே தண்ணி விட்டு அந்த பிவிசி பைப் மூலமாக நியூட்ரியன்ஸ் அலோவ் பண்ணி அதில் செடியை வளர்க்குறது தான் இந்த நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக்கா. இப்போ இந்த பிளான்ஸ் வந்து அந்த ஹோல்ஸ் ஆஃப் த பைப்பில் அலோவ் பண்ணுறோம். ஸோ அலோவ் பண்ணும்போது ரூட்ஸ் வந்து வாட்டரோட கான்டாக்ட் ஃப்ரீயாக, அதாவது இந்த ஹோல்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக பிளான்ஸ் அலோவ் பண்ணுவோம். பிளான்ஸோட ரூட்ஸ் வந்து வாட்டரோட ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கு, அதாவது ஃப்ரீயாக அந்த ஸ்ட்ரீமில் இருக்குது. நெக்ஸ்ட் அக்வா வெர்டிகா. இதை வெர்டிக்கல் அக்வாஃபோனிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த இதுதான் ஸோ வெர்டிக்கலாக வளர வச்சுருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாருங்க. இதுதான் வெர்டிக்கல் அக்வாஃபோனிக்ஸ் ஆர் வெர்டிகா, அக்வா வெர்டிகா. இங்கே பிளான்ஸ் வந்து ஸ்டாக்டு ஈச் டவர் சிஸ்டம் கூட சொல்லலாம். இதை வந்து நம்ம டவர் சிஸ்டம் கூட சொல்லலாம். டவர் மாதிரி மேலே வளருது இல்லையா, அதனால் அப்படியும் சொல்லலாம் டவர் சிஸ்டம். அண்ட் இங்கே வாட்டர் வந்து ஃப்ளோ டாப் வரையும் போகணும். ஸோ வாட்டர் எப்படி மேல் வரையும், அதாவது கீழே இருந்து மேலே வரையும், ஏன்னா டவர்ன்றதுனால மேலே வரையும் போகணும். ஸோ வாட்டர். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா லீஃபி கிரீன்ஸ், அதாவது கீரை வகைகள், ஸ்ட்ராபெரிஸ், அப்புறமா கிராப்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட்டிங் த சாலிட் சப்ஸ்டேட்டம்ஸ், அதாவது சாலிட் சப்ஸ்டேட்டத்தோட அட்டாச்மெண்ட்ல இருந்து தான் இது வளருது. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்புறமா பிளான்ஸை நம்ம வளரலாம், கிராப்ஸ். நெக்ஸ்ட் இது உங்கள் புக் டயக்ராம். இது ஒரு இன்டெகிரேட்டட், மேலே வந்து பிளான்ட்டு, கீழே ஃபிஷ்ஷு, இங்கே ஒரு மோட்டர் பம்பிங். ஸோ பிளான்ட்டு வந்து ஃபிஷ்ஷு வந்து போடுற வேஸ்ட்டு இந்த மோட்டர் மூலமாக பம்ப் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுத்து பிளான்ட் அதை ஃபில்டர் பண்ணி திரும்பி ஃபிஷ்ஷுக்கே, அதாவது அக்வாகல்ச்சர் அந்த இதுக்கே கொண்டு வரது தான் அக்வாஃபோனிக்ஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்வாஃபோனிக் கார்டனிங். இதோட அட்வான்டேஜஸ் வந்து வாட்டர் கன்சர்வ் பண்ண முடியும். ஸோ வாட்டரை நம்ம ரீசைக்கிள் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணதை செடிங்களுக்கு கொடுத்து செடிங்க ஃபில்டர் பண்ணி திரும்பி ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கறதுனால அக்வாஃபோனிக்ஸ் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ் அண்ட் அக்வாஃபோனிக்ஸ் சேர்ந்தது அக்வாகல்ச்சர்னு கூட சொல்லலாம். இல்லை ஹைட்ரோஃபோனிக்ஸும் அக்வாகல்ச்சரும் சேர்ந்தது தான் அக்வாஃபோனிக்ஸ். ஏன்னா இங்கே தனித்தனியாக ஹைட்ரோஃபோனிக்ஸ்னா வாட்டரில் பிளான்ஸ் வளருது, அக்வாகல்ச்சர்னா வாட்டரில் ஃபிஷ்ஷை வளர்க்குறது, வீட்டில் வளர்க்குறதுன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு கன்ஃபைன்ட் ஏரியாவில் வளர்க்குறது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண என்னது அக்வாஃபோனிக்ஸ். ஸோ அக்வாகல்ச்சர் ப்ளஸ் ஹைட்ரோஃபோனிக்ஸ் கிவ்ஸ் அக்வாஃபோனிக்ஸ். ஸோ இது வாட்டர் நாம் ஸ்டோரேஜ் பண்ணலாம். இங்கே வந்து வாட்டர் டிஸ்சார்ஜும் ஆகாது, ரீசார்ஜும் ஆகாது, ஏன்னா ரீசைக்ளிங் ப்ராசஸ்ன்றதுனால. சாயில், இங்கே சாயில் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் சாயிலில் மைக்ரோப்ஸ் இருக்கிறதுனால, கொஞ்சமான சாயிலில் மைக்ரோப்ஸ் இருக்கிறதுனால அது வேஸ்ட் மெட்டீரியலை யூஸபிள் அமோனியாவாக நைட்ரேட்ஸாகவும் மாற்றி பிளான்ட்டுக்கு ஒரு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பெஸ்டிசைட்ஸ், இங்கே நாம் பெஸ்டிசைட்ஸே யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் இந்த அக்வாஃபோனிக்ஸ் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஒன். வீட் பிளான்ஸ், இங்கே வீட் பிளான்ஸே வராது, ஏன்னா இங்கே நம்ம எல்லாமே கன்ஃபைன் நல்ல இந்த பிளான்ஸை மட்டும்தான், க்ராப் பிளான்ஸை மட்டும்தான் வளர்றதுனால இங்கே வீட் பிளான்ஸ் இங்கே வர்றதுக்கு சான்ஸே இல்லாதனால ஆப்சண்ட். அண்ட் நியூட்ரியன் பிளான்ஸ், அந்த வீட் பிளான்ஸ் இல்லாதன்னா பிளான்ஸுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்குது, பிளான்ஸ் எல்லாமே நல்ல ஹெல்த்தியான க்ராப்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் ஃபார் ஃபிஷ்ஷஸ். ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் எதுவுமே நம்ம இங்கே யூஸ் பண்ண தேவையில்லை ஃபிஷ்ஷஸ்க்கு, ஏன்னா பிளான்ட்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணி கொடுக்கறதுனால அந்த பிளான்ட்டு கொடுக்குற இதையே எடுத்து கொடுக்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணலாம், பட் கம்மியாக யூஸ் பண்ணலாம், நிறைய யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபர்டிலைசர் யூசேஜ், ஆர்டிஃபிஷியல் ஆர் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இங்கே தேவைப்படாது, அக்வாஃபோனிக்ஸ்க்கு வந்து தேவைப்படாது. ஏன்னா அக்வாஃபோனிக்ஸோட நியூட்ரியன்ஸ் ஃபிஷ்ஷஸ் வேஸ்டே போதும், அது நியூட்ரியன்ஸ் வாட்டரில் டிசால்வ் ஆயிருக்கிறதுனால அதுவே உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கல்டிவபிள் ஃபிஷ்ஷஸ் அண்ட் காமன் ஃபிஷ்ஷஸ் எதெல்லாம் ஒன்றா வளர்க்கலாம் பார்த்தீங்கன்னா
tilapia, ஜிலேபி கண்டை. நெக்ஸ்ட் த்ராவுட் அண்ட் கோய் ஃபிஷ் அண்ட் இது வந்து கோல்டு ஃபிஷ் உங்களுக்கு தெரியும். பாஸ், சீ பாஸ்ன்னா கொடுவா மீன். அண்ட் டொமேட்டோ பிளான்ட் வளர்க்கலாம். பெப்பர், மிளகு. இது லெட்யூஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் இலை. ஓகே. நெக்ஸ்ட்டு குக்கும்பர், வெள்ளரிக்காய். அப்புறம் ரோஸ் பிளான்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம அக்வாஃபோனிக்ஸில் வளர்க்கலாம். அப்புறம் இந்த அக்வாஃபோனிக்ஸோட யூசஸ் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அக்வாஃபோனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்வா கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் வருது. ஆனால் அக்வாஃபோனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் திங்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாமே பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபிஷ்ஷஸும் வளர்க்கலாம், வெஜிடபிள்ஸையும் வளர்க்கலாம். ஸோ இது வந்து ஃபிஷ் அண்ட் பிளான்ட் க்ரோயிங் ஹாப்பிலி டுகெதர், ஒன்றா வளர்றது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் பிளான்ட் க்ரோத். ஸோ பிளான்ட் க்ரோத் அதிகப்படுத்துதா. நெக்ஸ்ட் ஒன் வந்து நைட்ரோபாக்டர் ஸ்பீஷீஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நைட்ரேட் ஃபார் க்ரோத். ஸோ நைட்ரோபாக்டீரியல் ஸ்பீஷீஸும் இங்கே வளருதா. தட் இஸ் கால்டு நைட்ரேட் கன்வெர்டட், அதாவது ஒரு நைட்ரஜன் சைக்கிள் இங்கே நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நைட்ரோசோமா ஸ்பீஷீஸ் பாக்டீரியா டிபெண்ட் ஆன் அமோனியம் க்ரோத், அமோனியம் கன்வர்ஷன் இங்கே நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷஸ்லேருந்து எக்ஸ்க்ரீட் அமோனியா ஃபார்ம் ஆகுதா. ஸோ டீகாம்போசிஷன் ஆஃப் ஃபுட் பிளான்ஸ். இது எல்லாமே அதாவது ஒரு நைட்ரஜன் சைக்கிள் இங்கே நடக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ க்ரோயிங் ஃபிஷ்ஷஸ் ஆர் அதர் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஒருங்கிணைச்சு சொல்கிறது தான் இன்டகிரேட்டட் சிஸ்டம். ஸோ பாக்டீரியாவையும் நம்ம வளர்க்குறோம், பிளான்ஸையும் வளர்க்குறோம், ஃபிஷ்ஷஸையும் வளர்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா வந்து அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் க்ரோயிங் பிளான்ஸ் இந்த நியூட்ரியன் சொல்யூஷன், சாயிலை விட சொல்யூஷனில் வளர்க்குறதுக்கு இது ஒரு நியூட்ரியன்ஸ் ப்ரொவைடராகவும் இருக்குது. அண்ட் இது ரெண்டுமே சேர்ந்தது வந்து அக்வாஃபோனிக்ஸ் த பெஸ்ட் ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.